சரி. இது வணக்கம். இது வந்து சிறியானங்கல் பெரியானங்கல். இந்த செடியை வச்சு இதில் இருக்கிற இதழ்களெல்லாம் நம்ம விஷக்கடிகளுக்கெல்லாம் பூர்த்தி ஆகும். அப்படி இல்லைனாட்டி இந்த வீட்டில் இந்த செடியை வச்சிங்கனாக்கா பாம்பு, பூரம், பாச்சை இது எதுவுமே வராது. கெட்ட திஷ்டிகள்லாம் அண்டாது. ஒரு சுபிச்சமாக இருக்கும். இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இதை சாப்பிடும்போது. ஆனால் இதில் வந்து விஷக்கிருமிகள்லாம் போக்கக்கூடியது. இதனால் உங்களுக்கு வந்து எல்லா நோய்கள்லேருந்து காப்பாற்றப்படும். திடீர்னு ஒரு சின்ன பூரான் கடிச்சிது அப்படின்னாக்க டக்குன்னு இதை வந்து நீங்கள் அந்த செடி இருந்துச்சுன்னா நீங்கள் பறித்து அதை அரைச்சி அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் விஷமுறிவு கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஐயா, இது எந்தெந்த இடத்துல இங்கே கிடைக்கும் இந்த செடி? இந்த செடியெல்லாம் நம்ம காட்டில், வயல் காட்டில், இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடத்துல போய் அதை பறிச்சுட்டு வந்தோம்னா அது வந்து இதாகும். இது பேர் என்னங்க சொன்னீங்க? கீரை. இது இதுக்கு வந்து சிறியானங்கை பெரியானங்கைன்னு பேர். இந்த செடி வந்து பெரியானங்கை. இந்த சிறியானங்கைக்கு வந்து சின்ன இலையாக இருக்கும். அந்த இலை இது நம்ம கொண்டு வரல. இப்போ பெரியானங்கை மட்டும்தான் கையில் வச்சுருக்கோம். ஓகே. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடியது தான். வீட்டில் இந்த செடியை வளர்த்திங்கனாவே போதும். உங்களுக்கு விஷக்கிருமிகள்லாம் எதுவும் வராது. இல்லை, மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்ட எப்பவுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். அதுக்கு இடையில் நீங்கள் எப்போ இந்த செடியை கிடைச்சாலும் சரி ஒரு இதழை பறித்து இப்படி பறிச்சுட்டு இதை தண்ணியில் நனைச்சி இப்படி சாப்பிட்டிங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும். கசப்பாக இருக்குன்னு துப்பிடாதீங்க. இதில் உள்ள விஷயம் இது வந்து இந்த கசப்புத்தன்மை தான் நம்ம உடலில் போய் இருக்கிற கிருமிகளெல்லாம் அழித்து விஷத்தன்மையை அழிக்கக்கூடியது. சின்ன புழு பூச்சிகள் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இதாகிடும், இறந்துடும். உள்ளார இறந்ததுன்னா கழிவு வழியாக வெளியே வந்துடும். உங்களுக்கு இந்த செடியினுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி பண்ணணுன்னா நீங்கள் பார்த்து இதுதான் சிறியானங்கை பெரியானங்கைன்றது. இதில் 2 இது இருக்குது. வாய்க்கால் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போட முடியுமாங்க? எல்லோரும் கேட்குறாங்க, வீடியோ கொடுக்கலாங்களா ரெகுலராக? கொடுக்கலாங்க. கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஓகே. இந்த அடிக்கடி கொடுக்கலாம். இந்த அப்பப்போ தேவைப்படுறது என்னென்ன முக்கியமான தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா அதை கொடுக்கும்போது உங்களுக்கு பல நன்மைகள்லாம் கிடைக்கும். சரிங்க, சரி. நன்றிங்க. ஓகே.